சண்டை அதுவுமா ஈரான் லீவ் விடாம இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்ல நெதன்யாகுவினுடைய வீடு கூட தப்பல. ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேதம் என்னமோ அதிகம்தான். அது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, ஈரான்லையும் 5 கார் அதுக்குள்ள என்ன ஆச்சு. இது மட்டும் இல்ல, விஞ்ஞானிகளை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி வருது இஸ்ரேல். கழிவுநீர் குழாய்வு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னடா அது 6 கரபுரண்டு ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அவங்களுடைய ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. B2 பாம் அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. இது நிலத்துக்கு அடியிலையும் போய் அட்டாக் பண்ணக்கூடியது. இதனுடைய வருகை ஈரானுக்கு பெரிய ஆபத்தாக முடியுமா? அப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள்லாம் என்னென்ன, அதை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? இந்த ஒரே நாளில் வியக்கத்தகு மாற்றங்கள் 2 கண்ட்ரிலையுமே நடந்திருக்கு. அதை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.